வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் விரட்டியடிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 4வது முறை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது மக்கள் பெருமளவில் ஸ்டாலின் அவர்களை புறக்கணித்துள்ளனர். இதற்கு மிக முக்கியமான 3 காரணங்கள். கொளத்தூர் தொகுதியில் எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் செய்யவில்லை. முதல்வராக இருந்து கொண்டு கொளத்தூர் தொகுதிக்கு சென்றதை 4 முறைதான் என்றும், கிட்டத்தட்ட சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட பொழுது கொளத்தூர் தொகுதியில் மழைநீர் தேங்க இருந்த பொழுது எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் செய்யாமல் ஸ்டாலின் அவர்களது வீட்டிற்கு அருகாமையில் மட்டும் அனைத்து வசதிகளையும் செய்துவிட்டார் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்தது. அது மட்டுமல்ல, தற்பொழுது கொளத்தூர் தொகுதியில் கடும் போட்டி நிலவி வருகிறது. திமுகவின் சார்பாக திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பாக வி. சாந்தன கிருஷ்ணன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சவுந்தரபாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக VS பாபு அவர்கள் போட்டியிடுகிறார். மேலும் தேர்தல் நடைபெறக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கவனத்தையும் பெறக்கூடிய நட்சத்திர தொகுதியாக கொளத்தூர் தொகுதியில்தான் முதலில் அமைந்துள்ளது. ஏனென்றால் ஸ்டாலின் அவர்கள் எத்தனை சதவீத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைவார் தோல்வியடைவார் என்பதும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நாம் பார்க்கும் பொழுது ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது தேர்தல். வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி. மொத்த வாக்காளர்கள் சுமார் 2,81,128 பேர் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட வாக்காளர்கள் 1,14,000 பேர் இதில் நீக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆக மொத்தம் 2,81,128 பேர் வாக்காளராக இருக்கக்கூடிய நிலையில் 4 முனை போட்டி நிலவக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், அதிமுக, திமுக இந்த களத்தில் நிச்சயம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது சொற்ப வாக்குகளில் திமுக தோல்வியை தழுவும் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் நேரடியாக திமுகவிற்கு எதிராகத்தான் அரசியல் களத்தில் உள்ளே வந்துள்ளது. மேலும் நாம் தமிழரும் திமுகவிற்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது. மொத்தம் 2,81,128 ஓட்டுகளில் திமுக சொற்ப வாக்குகளில் தோல்வியை தழுவும் என்றும் கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை திமுக தழுவினால் நிச்சயம் திமுக கூண்டோடு ஆட்சியை இழக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். தமிழக முதல்வரும் திமுகவின் தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வியடையலாமா வெற்றியடையலாமா? கொளத்தூர் தொகுதியில் மக்கள் ஸ்டாலினை விரட்டியடித்தது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.